ரைட். பாரதிதாசன் ரொம்ப முக்கியமானவர். சமூக விடுதலைக்காக போராடினவர். விடுதலை சுதந்திரம் இங்கிலீஷ்காரன்ட்டு வாங்குறது ரெண்டாவது. சமூக விடுதலை என்ன சமூக விடுதலை? இந்த 1.5% ஆண்களுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த இந்திய மக்கள் முழுவதும் அவன் வீட்டு பெண்கள்லேருந்து ஜாதி கொடுமை, பெண்ணடிமை எல்லாத்தையும் அந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், புராணம், மண்ணாங்கட்டி, விளக்குமாறு, பெரியார் சொல்லுவார்ல, அதெல்லாம் கட்டிக்கிட்டு கடவுள் பேரை சொல்லி இது எல்லாமே இந்த மக்கள் எல்லாத்தையும் அடிமையாக சுய மரியாதையே இல்லாமல் வச்சுருக்கிறானுங்க. அதுக்காக போராடினவர் தான் யார்? பாரதிதாசன். சுதந்திரத்துக்கும் போராடி இருப்பார். அதோட முக்கியமான போராடி, நீ சுதந்திரம் கொடுத்துட்டு போகிற, எங்கள் மக்கள் அடிமையாக தான் இருப்பான். பெரியார் அதான் சொல்லுவார், சுதந்திரம் கொடுக்காதையா, அவன் இருக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஏன்னா அவன் போய் விட்டுட்டு போயிட்டானா இங்கே என்ன பண்ணுவான்? இப்போ பண்ணுறானுங்களோ அதே கதை, மக்கள் அடிமையாக்கிடுவானுங்க. தமிழ்நாடு மாறிடுச்சு, அதை விட்டுருங்க, மாறிக்கிட்டு இருக்குது, இன்னும் பத்தாது, மாறிக்கிட்டு இருக்குது. இன்னும் வட இந்தியாவில் போய் பாருங்கள், பாவம் பெண்களோட நிலைமையெல்லாம், அதுவும் ஜாதி கட்டமைப்பு இருக்குல்ல, இன்னும் மாறவே கிடையாது. இந்த 1.5% ஆண்கள் பண்ணுறது தான் அட்டுழியம். அதுக்காக போராடினவர் தான் யார்? பாரதிதாசன். சரியா? அவரோட காலம் 1891 1960. அதனால தான் அந்த வார்த்தை சமூக விடுதலை. சமூக விடுதலைக்காக போராடியவர். சமூகம்னு என்ன அர்த்தம்? கூட்டமாக வாழ்ந்தால் சமூகம். அதில் கடவுள் பேரை சொல்லி சாஸ்திரம், சம்பிரதாயம், நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அப்புறம் என்ன வேணால் சொல்லுவான், விதியா தலையில் எழுதப்பட்ட விதி, என்ன மண்ணாங்கட்டி விதி அப்படின்னு சொல்லிட்டு நீ அனுபவிச்சு தான் ஆகணுமா. சரியா? அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருக்கிறானுங்க. எவனையும் எதுவும் கற்றுக்கூடாது. ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா நான் எடுத்துக்குவேன், அதில் நல்லா இருந்தால் நான் எடுத்துக்குவேன், கெட்ட இருந்தால் உன்னையை செய்ய விட்டுருவேன். அது சமூகமா? திறமை இருக்கிறான், அனுபவிச்சுட்டு போகிறான் மேலே வந்து. நீ என்ன திறமை இருந்தாலும் நீ உன் ஜாதிக்கான விதிக்கப்பட்டதை தான் நீ வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இது அவனுங்க அந்த சனாதனம். எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் உன் ஜாதிக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் நீ செய்யணும். பெண்ணா ஆணுக்கு அடிமையாக இருக்கணும். சரியா? உயிரற்ற ஜந்து, நீ சுயமெல்லாம் யோசிக்கக்கூடாது. இதுதான் சனாதனத்துக்கு கோரே. சரியா? அதுக்கு எதிராக போராடினவங்க தான் இவங்க. பிறந்த ஊர் பாண்டிச்சேரி. பெற்றோர் கனகசபை இலக்குமி அம்மையார். மனைவி வந்துட்டு பழனியம்மை. இயற்பெயர் சுப்புரத்திரம். அப்புறம் பாரதியார் இருக்கார்ல, சின்ன வயசில் அவரோட கவிதைகள்லாம் படிக்கிறாரு. அதில் ஈர்க்கப்பட்டு தான் பாரதிதாசன் அப்படின்னு பேர் மாற்றிக்கிறார். தாசன்னா அவர் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர், அவர் மேலே பைத்தியமாக இருக்கிறாரு அப்படின்னு மாதிரி அர்த்தம். ஓகேவா? ரைட். தமிழ்நாட்டில் ரசூல் கம்ஸ்தேன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேன். ஒரு யாரோ ஒரு எழுத்தாளர் அங்கே அவர் பேரை சொல்கிறாங்க. பாரதிதாசன் முதல் பாடல் கவிதை. பாடல் கவிதை எல்லாம் ஒன்று தான். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா. தமிழை பற்றி எழுதுகிறார். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா. அடுத்தது பாரதியார். கேட்பாங்க அந்த லைன் கொடுத்து, முக்கியமான லைன்ஸ்லாம் கேட்பாங்க. பாரதியார் தமது சுதேசமித்திரன் இதழில் இவ்வரிகளை சி. சுப்பிரமணி பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று அச்சிட்டு வெளியிட்டார். புரியுதா? பாரதியார் அவரோட குரு, அவர் தான் இந்த லைனை எழுதி அச்சிட்ருக்கார். சுதேசமித்திரன் இதழ் இருக்கு இல்லையா, அதில் வெளியிட்டிருக்கார். சி. சுப்பிரமணிய பாரதியின், அவரை சொல்கிறார், கவிதா மண்டலத்தை சார்ந்த, அவர் அந்த இதழ் எழுதுகிறாரு. அதோட அமைப்பு, மண்டலம்னா ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அமைப்பை சார்ந்த யார்? கனக சுப்புரத்தினம். அவங்க அப்பா கனகம்மா, கனகசபை, கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று அச்சிட்டு வெளியிட்டாராம். கேட்பாங்க இந்த வரிகள் எங்கே வெளியிட்டது? அது பாரதிதாசனுடைய வரிகளை முதல்ல அச்சிட்டு வெளியிட்ட பத்திரிகை எது, ஆசிரியர் யார் அப்படிலாம் கேட்பாங்க. யாரை சொல்கிறா? பாரதியார் அவரை சொல்கிறார். ஒரு நடத்திய இதழ்கள். இதழ்னா என்னது? வார இதழ், மாத இதழ், பருவ இதழ், இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் வரும். குயில் அவரோடது கேட்பாங்க. குயில் இதழின் ஆசிரியர் யார்? முல்லை இதழின் ஆசிரியர் யார்?
பாரதிதாசன். அவரோட பட்ட பேர் என்ன? பாவேந்தர். ஆனால் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இந்த பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப ஆமாம். சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம். சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் அப்படின்ற இதழில் பாட்டு மட்டுமே வெளியிடுவாங்களாம். சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் அப்படின்ற ஒரு இதழ் வெளியிட்டிருக்காரு. யார்? பாரதிதாசன் வெளியிட்டிருக்காரு. அதில் பாடல் மட்டும், கவிதை மட்டும்தான் வெளியிடுவாங்களாமா. கவிதை மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. வாரம் நியூஸ் வராது. கவிதை எழுதின அவங்களோட குரூப்பில் உள்ள எழுதினவங்களாம் அந்த கவிதையெல்லாம் தொகுத்து வெளியிடுவாங்க. 1939 வெளியிட்டுருக்காங்க. இந்தியாவில் தொடங்கிய முதல் பாட்டு இதழ் அல்லது கவிதை இதழ். பாட்டு தான் கவிதை. எது? சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டல இதழ். வெளியிட்டது யார்? பாரதிதாசன். பாரதிதாசனுடைய பிணைப்பெயர்கள் கிறுக்கன், கண்டெழுதுவான், கிண்டல்காரன். ஏன்னா அப்போ சமூகம் வந்துட்டு என்னது, அந்த 1.5% எழுதுறது மட்டும்தான் படிப்பாங்க. அவன் படிக்கிறது தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவான். ஜமீன்தார் இவங்க தான் படிப்பானுங்க. எழுதுறவன் அவன் தான். அவன் எழுதுறது தான் எல்லாம். வேற எழுதுனா இல்லாத நொட்டை குறை எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பானுங்க. சரியா? அப்போ அந்த சமூகம் ஒரு டுபாகூர் மாதிரி இருக்குது, வித்தியாசமான சமூகமாக இருக்குது. முட்டா பயல்களாக இருக்கிறானுங்க. ஜாதியத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு, சடங்கு சம்பிரதாயத்தெலாம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு, பெண்ணை அடிமையை வச்சுக்கிட்டு. ஸோ அதை கேள்வி கேட்குறாரு. அதனால் அவரை என்ன பண்ணுறாரு, சமூகம் எப்படி பார்க்கும்? இருக்கேன் அப்படின்னு அவரே வச்சுக்கிறாரு. கண்டெழுதுவான் அப்படின்னு பெற்ற பேரை. கிண்டல்காரன், இந்த மாதிரி புனை பேரெல்லாம் அவர் எழுதுவார். இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தினத்தந்தி இது மாதிரி இதில் புனைப்பெயர் போட்டு வேற எவனாவது எழுதுவான். ஆனால் வேறு பேர் வச்சுக்குவான், வச்சுக்கிட்டே எழுதுவான். அந்த மாதிரி புனைப்பெயர். பெரியார் அவர் சொன்னது, பாரதிதாசன் பார்த்து சொல்கிறார், தன்மான இயக்கத்தின் பாவலர். தன்மான இயக்கத்தின் பாவலர். தன்மானம், சுயமரியாதை. ஏன்னா கடவுள் பேரை சொல்லிவிட்டு சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு, இந்த ஜாதியில் பிறந்தவன் பெண்ணுனாக்கா இப்படி தான் இருக்கணும், இந்த ஜாதிக்காரன் இவனுக்கு கீழே அடிமையாக தான் இருக்கணும். எல்லோரும் யாரோ கண்டா என்ன பண்ணணும், செருப்பு கழட்டி விட்டுறணும், துண்டு எடுத்து அக்கில் வச்சுட்டு குனிஞ்சிட்டு நிற்கணும், ஐயா சாமி அப்படின்னு. இன்னும் போய் வட இந்தியா போய் பாருங்கள். இப்போ தனக்கு அவனும் மனுஷன், நானும் மனுஷன். அவன்கிட்ட போய் நான் எதுக்கு ஐயா சுவாமி அப்படின்னு நிற்கணும்? அதான் சுயமரியாதை. சுயமரியாதை இழந்த சமூகம் அது, கடவுள் பேரை சொல்லி. சரியா? அதான் சொல்கிறார் தன்மானம். தன்மானா சுயமரியாதை. சுயமரியாதைங்கிறது வடமொழி சொல்லி, சுய அப்படிங்கிறதுலாம். தன்மானம் இயக்கத்தின் பாவலர். சரியா? என்ன வீட்டில் பாருங்கள், இன்னும் உங்கள் பாட்டி அம்மா கூட இருக்கலாம். வீட்டுக்காரர் வந்தாக்கா சேரில் உட்கார மாட்டாங்க, போய் ஓரமாக நின்றுக்குவாங்க, இல்லை கீழே தான் உட்காருவாங்க. கிராமத்தில் சிட்டியில் மாதிரி இருக்கும். ஆம்பளை பையன் பிள்ளை வந்துருக்குது உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கா இன்னும்? 2 பேரும் ஒரே மனுஷன்தான், ஆனால் பெண் அடிமையாக்குறான். அம்மா அப்பா சமூகமே அப்படி தான் வளர்த்துது. அம்மா அப்பாவே அப்படி தான் சொல்லி வளர்த்துறாங்க. பொம்பளை பிள்ளை அடக்கு ஒடுக்குமா இருக்கு, ஆம்பளை பையன்ட்ட போய் போட்டி போடுறியா அம்மா. வீட்லேயே ஆரம்பிக்குது. தன்மானற்ற சமூகம், தன்மானம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குது. எல்லாம் இந்த குரூப்பு தான். யார் பேரை சொல்லிட்டு? கடவுள் பேரை சொல்லிட்டு. சரி, அந்த பாவலர். ஒரே நிமிஷம். பாவலர்னு என்ன அர்த்தம்? பானா பாடல் தானே, பாடல் ஈட்டு. பானாக்கா பாடல். பாவலர் பாடல் இயற்றுபவர், கவிஞர் அப்படின்னு அர்த்தம். சரி, தன்மான இயக்கத்தின், ஏன்னா அதை பற்றி எழுதியிருப்பார். கவிதை எல்லாம் தன்மானம், சுயமரியாதை, அதை பற்றி எழுதியிருப்பார். பி. ஸ்ரீ ஆச்சாரியார் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் என்று பாராட்டியுள்ளார். குரு யார்? பாரதியார். அவரை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்ற மாதிரி. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்க நூல் புதிதாக ஈட்டுதலும் வேண்டும். ஏன்னாக்கா எளிய நடையில் இருந்தால் தான் நாம் எல்லோரும் பறித்து புரிஞ்சுக்குவாங்க, எளிய நடையில். அதனால தான் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை கொண்டு வந்து 70-71 கருணாநிதி எளிய நடையில். இப்போ இருக்கு பாருங்க, கஜாமஜான் இருக்கு, புத்தகத்தை படிக்க கொடுமையாக இருக்குது. எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எளிய நடையில் தமிழில் புக்கு போடுறார். ஸ்கூலுக்கு முதல்ல அப்போ தான் புக்கு போடுறார், தமிழ்லேயே தாய்மொழியிலே படிக்கட்டும் அப்படின்னு. அதனால தான் இவ்வளோ பேர் படித்து வந்திருக்கோம். எல்லாம் நிறைய படித்தே இருக்க மாட்டான்.
ஓடிடுவான். இங்கிலீஷ்க்கு பயந்து எத்தனை பேர் ஸ்கூலை விட்டு ஓடி இருக்கான்னு தெரியுமா? நானும் விட்டு ஓடி. இங்கிலீஷ்னால் பயம். அது மாதிரி மாற்றுவார். அப்புறம் காலேஜ்லேயும் கொண்டுட்டு வருவார். இதெல்லாம் இந்த வரியெல்லாம் பார்த்து தான். ஏன்னா தாய்மொழியில் படிக்கும்போது புரிஞ்சு படிப்பேன். எப்படி இருக்குது படிக்கிறது? புரிஞ்சு படிப்பேன். அதுக்காக தான் இவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அதையே எளிய நடையில் தமிழில் நூல் எழுதிட வேண்டும். புரிகிற மாதிரி எளிமையாக இருக்கும். ஏன்னா உனக்கு புரியாத மாதிரியே எழுதுவான். இப்போ கூட நீ அப்படி தான் மதிப்ப. உனக்கு புரியாத மாதிரி நான் இங்கிலீஷில் 4 வார்த்தை பேசினா நான் பெரிய ஆள். புரிகிற மாதிரி பேசுனா மதிக்கவே மாட்டீங்க. சரியா? அந்த மாதிரி அது கூட பாருங்கள். அந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸில் எவ்வளோ சிம்பிளாக சொன்னாலுமே அதில் 4 பேர் என்ன பண்ணுவான்? நாங்கள் அன்லைக் போடுவான். ஏன்னா அந்த மாதிரி குரூப் ஒன்று இருக்கும் எப்பயுமே. செந்தமிழாய் செய்வதும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக ஏற்று. ஏன்னா இலக்கணம் தொல்காப்பியம் நன்னூல்லாம் எப்படி இருக்குது? செய்யுள் நடையில் இருக்குது. புரியாது, எளியவன் படித்தா புரியாது. மாற்றணுங்கிறார். அப்போ தான் படிப்பான் எல்லாரும் அப்படின்னு. படித்து புரிஞ்சுக்கிட்டானா தான் சமூகம் மாறும் அப்படின்னு. செந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும். வறுமை, பணம் இல்லை, ஏழ்மையில் இருக்கான், அதனால் ஒருத்தன் படிக்கலைன்னாக்கா நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்? வெக்கப்படணும், நானிட வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். புரியுதா? திராவிடம் என்ன சொல்கிறாங்க? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். பண்ணுறாங்களா? வா 1000 ரூபா படி, 1000 ரூபா தரேன் மாதம் கொடுக்குறாங்களா? ஸ்கூலுக்கு வா, மதியம் சாப்பாடு போடுறேன், காலையில் சாப்பாடு போடுறேன். ஸ்கூலோட நின்றாத. 12வது முடிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க தமிழ்நாட்டில்? ஃபெயில் ஆகிட்டான், அவனை விட மாட்டாங்கண்ணா, சப்ளிமெண்ட்ரி எழுத வைக்கிறாங்க. பாஸ் ஆகிட்டான், காலேஜுக்கு வரல, அவன் வீட்டுக்கு போகிறான், கவர்மெண்ட் ஆஃபீஸர் போகிறான். ஏன் படிக்கலை? என்ன பிரச்சனை? நான் பண்ணித்தரேன். பார்க்குறீங்களா நியூஸ்லாம்? இந்த 4-5 வருஷத்தில் இன்னும் பாருங்கள். அடுத்த வருஷம் 60% போயிடும் ஜிஆர்இ. ஏன்னா படிப்பு. ஆனால் அந்த படிப்பு நம்ம ஒழுங்காக படிக்கல, அது வேறு. புரிஞ்சா படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுற வார்த்தையை வாந்தி எடுக்கிறோம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு அங்கே என்ன கரும்பு இருக்குது என்னமோ தெரில. மார்க்கை தூக்கி நெத்தியில் ஒட்டிக்கிட்டு சார் வந்து எல்லோரும் வரவங்களாம் சொல்லுவாங்க, சார் என் பையன் 10th 500க்கு 490 எடுத்தான் சார், வெரி குட் வந்து அப்படி சொல்லணும். அவ்வளோதான், அவனுக்கு எனக்கு பிடிக்காது. கூப்பிட்டு உட்காந்து ஒரு சின்னதாக சராசரினா என்னடான்னு கேட்டாக்கு தெரியாது. அது சராசரினா ஆமாம், அவ்வளோதான், சாதாரண விஷயம். பெருக்கெல்லாம் என்னென்னு தெரியாது நமக்கு. நம்மளும் அப்படி தான் வந்தோம். ஆனால் அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. புரிஞ்சு படிக்கணும், எளிமையாக இருக்கணும் எல்லாமே. ஸோ எளிமையாக இருக்கும்பொழுது நான் படிக்கும்பொழுது புரியும். தாய்மொழியில் கற்றுக்கும் பொழுது என்ன ஆகும்? சூப்பராக இருக்கும். அன்றைக்கி தான் சமூகம் மாறும். நிறையா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். நான் பேசுகிற விஷயம்லாம் நிறைய பேசியிருக்காங்க முன்னாடியே சொல்லலாம். ஏன்னா உண்மை என்றைக்காக இருந்தாலும் என்ன அர்த்தம்? அதே தான் இருக்கும், மாற முடியாது. அதான். அடுத்தது தமிழ் ஒளினான்னு அர்த்தம். இந்த லைட்டு மதங்களிலே சாய்க்காமே வேண்டும். மதத்தில் கொண்டு போய் பூத்தாத. தமிழுங்கிறது அது ஒரு மொழி, கொண்டு போய் புகுத்தாதாங்க அப்படிங்கிறார். ஓகேவா? அது தகாய தமிழை தாபிப்போம் வாரீர். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மதத்தில் போய் கலக்காது. ஏன்னா அந்த பக்தி இயக்கங்கள்லாம் இருக்குல்ல, தமிழ் பக்தி இயக்கங்களை வச்சு மதத்தோடு கொண்டு போய் இன்னும் சேர்த்துறான்னு பாரு. தமிழ் மதம், முஸ்லீமை வந்து தமிழ் அல்லாதவன்றான், கிறிஸ்டினை வேறு மொழிக்காரன்றான், நீ அங்கே ஓடுறான்றான். தமிழ் வேறு, மதம் வேறு. கரெக்டாக அதுதான் சொல்கிறார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. நோட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னு. என்னைக்கே செத்து போயிட்டார் அந்த ஆள். எப்போ செத்து போனார்? 1964ன்னு நினைக்கிறேன். வேறு புதுசு ஆப்ஷன் கொடுக்குறானு. 64 செத்து போயிட்டார். எத்தனை வருஷம் கழிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்? 40 அந்த பக்கமே 40 வருஷம், இந்த பக்கம் ஒரு 60 வருஷம் கழிச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? அவர் தமிழுக்கு தொண்டு செஞ்சு, தமிழுக்கு இல்லை சமூகத்துக்கு செஞ்சுருக்கார். அதனால தான் நம்ம தாய்மொழியிலே நம்ம அறிவு வளர்த்துக்கிறோம். தாய்மொழியில் அறிவு வளர்த்துக்கிட்டா எப்படி இருப்பான்? பயங்கரமான பிரில்லியண்ட்டாக இருப்பான். அவனோட செயல், அவர் எழுதிய நூல்கள் அழகின். பாரதிதாசனை நினச்சிட்டே காதில் கேட்டுவாங்க. அவர் பாரதிதாசன் நினச்சிட்டு. பாரதிதாசன் தெரியுமா? ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா?
படத்தில் கூட யாரா அது அப்படின்னு கேட்பான். ஏதோ விவேக் தானே கேட்பான். தாடி வச்சுருக்காரு ஹிட்லரை ஏதோ சொல்லிடுவாங்க. இல்லை மீசை எப்படி வச்சுருக்காரு ஏதோ சொல்லுவான். அந்த மாதிரி அதுதான் பாரதிதாசன். எந்த ஒரு பாண்டிச்சேரி. அழகின் சிரிப்பு பாரதிதாசன் எழுதுனது. குடும்ப விளக்கு பாரதிதாசனின் குடும்ப விளக்கு. பாரதிதாசனின் இருண்ட வீடு. அந்த வார்த்தையை சொல்லியே படிங்க. அது கூட எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, இந்த பார்க்குறோம்ல தமிழ் அறிஞர்கள், அவன் எழுதின இதழ் நூல், அவர் எழுதின இதுன்னு ஒவ்வொரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வாங்க, அவர் கூடயே நிற்கும். எல்லாம் பேர் தெரியும், யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. இருண்ட வீடு தெரியுது, யார் எழுதுனான்னு தெரியாது. அதுமாதிரி பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கு வித்தியாசம். பாரதிதாசன் கொஞ்சம் வட இது சாயல் இருக்கும். அவர் பிராமணர், எங்கே சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்க மாட்டார், அந்த மாதிரி இருக்கும். நாட்டு சுதந்திரத்துக்காக கவிதை எழுதுவார், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் இல்லை. பிராமணர் அப்படின்றனால பயங்கரமாக தலையில் தூக்கி வச்சு பெருசாக்கி விட்டுவாங்க. அப்புறம் பெண் அடிமை சம்மந்தமாக ஒரு இங்கிலீஷ்கார பெண்மணி இவர் போவார். யார்? பாரதியார். பெண் அடிமை சம்மந்தமாக லைட்டாக ஜாதி பற்றி பேசியிருப்பார், அவ்வளோதான். தீவிரமாக ஜாதியை பற்றியும் ஒழிப்புக்காகவும் சரியா. இவர் சுதந்திரத்தை பற்றி கூட அவ்வளோ பேசியிருக்க மாட்டார். இங்கிலீஷ்காரன்றது சுதந்திரம், அதை பற்றி அவ்வளோ பேசியிருக்க மாட்டார். யார்? பாரதிதாசன். பெண்ணடிமை ஒழிப்பு அதை பற்றியே பேசியிருப்பார். சுயமரியாதை, அதாவது தன்மானம். சுயமரியாதை தமிழ் வார்த்தை இல்லை, தன்மானம், அதை பற்றியே பேசியிருப்பார். அதனால தான் என்னென்னு சொல்லியிருக்காரு, தன்மான பாவலர். யார் சொன்னது? பாரதிதாசன் சொல்லியிருக்கார். இருண்ட வீடு, இந்தியாவே இருண்ட வீடு தான். இது மோசமான, அப்படியே அந்த சமூகத்தை நினச்சாவே, அந்த சமூகத்தில் நான் வாழல, ஆனால் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். அந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தாக்கா பயங்கர கொடுமை, ஒரு மோசமான சமூகம். வட இந்தியா போய் பார்த்தா தெரியும். அது மாதிரி எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம் பாரதிதாசனோடது. பாரதிதாசனுடைய சஞ்சீவி, பார்வதத்தின் சாரல், கண்ணகி புரட்சி காவியம் பாரதிதாசன், மணிமேகலை வெண்பா பாரதிதாசன். இதெல்லாம் வந்து என்னது, சங்ககால இலக்கியங்கள், காதல் நினைவுகள், அதை பற்றி எழுதியிருக்காரு. கலை கூத்தியின் காதல். கூத்தினா யார்? கூத்தாடி, நடிகை, சரியா? அது வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கானுங்க. கலை கூத்தியின் காதல், அமைதி, இளைஞர் இலக்கியம். யார்? பாரதிதாசன். பாரதிதாசனுடைய சௌமியன், பாண்டியன் பரிசு, 3 தொகுப்பு வெளியிட்டிருக்காரு பாரதிதாசன். பாண்டியன் பரிசு மட்டும். காதலா கடமையா, காதலா கடமையா, குறிஞ்சி திட்டு, இசையமுது பாரதிதாசன். எல்லாம் அவர் எழுதின நாடகங்கள். நாடகம் தெரியல, 2 பேர் உரையாடல் மாதிரியே வரும். அடுத்தது இதழ்கள் பார்த்துட்டோம், நூல்கள் பார்த்துருக்கோம். பாரதிதாசனுடைய நாடகங்கள். நல்ல தீர்ப்பு, கொஞ்சம் உணர்ச்சி வசத்தோடு எழுதுவாங்க. அதை ஸ்டேஜெல்லாம் நடித்து காட்டுவாங்க மக்களுக்காக. அப்படி தான் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாங்க. ஏன்னா அந்த சமூகமே எப்படி இருந்துச்சு, ஐயோ சாமி அவனே கூப்பிடுவோம், வாயாங்கன்னு கூப்பிட்டு வரமாட்டான். என்ன சொல்கிறாங்கள, இன்றைக்குமே எங்கள் வீட்டில் அன்றைக்கி மேலே வந்துட்டு குப்பையை எடுத்துகிட்டு போவான், மேலேயும் ஓப்பன் தான். ஐயோ கேட்டுக்குள்ளே வரமாட்டாங்குது அந்த அம்மா. ஐயோ இல்லை சாமி அப்படிங்குது. ஆனால் வாமானு வயசான கிளையை தான் முடிச்சு எடுத்துகிட்டு போய் எல்லாம் எடுத்து கொடுத்து விட்டாங்க. இன்னுமே இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்து ஆளுங்க, அப்படி தான் இருப்பாங்க. அப்படி அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, எழுதின நாடகங்கள், எழுத்துக்கள். ஏன்னா படிக்க மாட்டான் மாமன், எழுதி படிக்க தெரியாது, எழுதி பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேஜ் போட்டு நாடகமாக நடித்து காட்டுவாங்க. அப்போ அவங்க எடுத்துக்குவாங்க. அன்றைக்கி கூட ஒரு கார்த்திகேயன் அது கேட்டார், சார் அதை பயன்படுத்தி தானே எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணாலாம் மேலே வந்தாங்க அப்படின்னு. நீ எம்ஜிஆரையும் அண்ணா கலைஞர்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க சினிமாவை எதுக்கு பயன்படுத்தினாங்க, எம்ஜிஆரும் கலைஞரும் அப்படின்னாக்கா இந்த சமூக மாற்றத்துக்காக பயன்படுத்தினாங்க. அவன்கிட்ட அவன் மனசில் போய் பதிக்கணும் அப்படின்னு. அவனோட சுய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தலை. ஆனால் எம்ஜிஆர் அப்படி கிடையாது. சரியா? ஏன்னா சினிமா ஃபஸ்ட்டு நாடகம், நாடகத்தோட முன்னாடி தான் என்னது நாடகம், சினிமா. அதில் போய் என்ன பண்ணுவான், காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்து உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போய் புக் எடுத்து படிக்க மாட்டான். அப்போ நாடகமாக செஞ்சு காட்டுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவனோட மனசில் மாற்றம் ஏற்படும். அதனால தான் நாடக நூலில் எழுதுறாரு.
அதை நாடகம் நடத்துவான், சிந்திப்பான். புரிஞ்சுதா? அது நல்ல தீர்ப்பு, இசையமுது 2 தொகுதி இருக்காமா. வீரத்தாய் யார்? பாரதிதாசன். அடுத்தது பிசிராந்தையார். யார் பிசிராந்தையார்? சங்ககால இலக்கியத்தில் இருக்காங்க பிசிராந்தையார். அடுத்தது சுப்பிரமணியர் துதி அமுது, தமிழச்சியின் கத்தி, தமிழச்சியின் கத்தி. இதெல்லாம் யாரோடது? இதெல்லாம் சமூகத்தோட இழிவை பற்றி வெளியே கொண்டு வந்த முக்கியமான நாடகங்கள். பாரதிதாசனுடைய வரிகள் கேட்பாங்க, பார்த்துக்கங்க இது யாரோட வரின்னு கேட்பாங்க. கல்வி இல்லா பெண்கள், முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள். இப்போ உள்ள கல்வி இல்லை, பிஏ எம்ஏ அந்த டுபாக் ஒரு கல்வி இல்லை. சரியா? அவங்கள சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சிக்கணும். இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணுறோம்ல அதுதான் உண்மையான கல்வி. வெளியில் நடக்கிறலாம் அதை எங்கேயாவது லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் 1ஆவதுலேருந்து படிச்சிருக்கிறோம். எழுத படிக்க வேணால் தெரியும், வாசிக்க தெரியும், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. உராய்வு விசை எங்கெங்கே பயன்படுது தெரியுமா? சயின்ஸ் தானே மோஸ்ட்லி. இங்கே உராய்வு விசை, உராய்வு விசை இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. தலையை கூட ஆட்ட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. நடக்கிறதுக்கு, பேனா பிடிக்கிறதுக்கு, செவுத்தில் ஆணி அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உராய்வு விசை தான். சரியா? விசை இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. அப்ளை பண்ணல. இங்கிலீஷில் ஃப்ரிக்ஷன். உராய்வு விசைனா என்னென்னு கேட்டால் ஃப்ரிக்ஷன்ருவான். தெரியாது. அப்படி இல்லை. அவர் சொல்கிறார். அப்போ இது எல்லாத்தையும் புரிஞ்சிருந்தால் அந்த பெண், ஏன்னா ஒரு குழந்தைய அதான் சொல்லியிருப்பேன், அந்த அடாலசன் ஏஜ் தொடர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து ரெடி பண்ணிடணும். இப்படி தான் சிந்திக்கணும், இப்படி தான் நாலேஜ் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது கம்மியாக, ஆனால் இப்படி எப்படி சிந்திக்கணும், பேசிக் விஷயம்லாம் கற்றுக் கொடுத்துடணும். அப்போ அந்த ஏஜ் வரைக்கும் யார் கூட இருப்பான் அவன்? ஒரு குழந்தை, பையனோ பொண்ணோ, அப்பா அம்மா அறிவாளியாக வருவான். அவன் சிந்தனை அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறார், கலர் நிலம் போன்றவள் அங்கே புல் விளைந்திடலாம். புல்லுனால யாருக்கும் பயன் இல்லை? மனிதர்களுக்கு சொல்கிறேன் சார். ஆடு மாடு மேதி சார், நான் மனிதர்களுக்கு சொல்கிறார் அவர். நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. அதான் சொல்லுவாங்க, தாயை போல புல்ல நூலை போல சேலை. தாய் அறிவாளியாக இருக்கும் பொழுது அந்த அறிவில் அப்படியே அங்கே அப்ளை பண்ணி அவனை அப்படியே அதேமாரி வளர்த்து அப்படியே வலிக்கு விழுந்துருண்டா, அது உராய்வு சைடில் தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆயிரும்? வலிக்கு விழுந்துருவேன். எல்லாம் சொல்லி தருவாங்க. சொல்லி தருவாங்களா? சொல்லி தருவோமா மேடம்? ஆனால் சொல்லி தந்ததில்ல. நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அந்த வீணாக போன கட்டுக்கதையில் தான் சொல்லி கொடுத்து வளர்ப்போம். ஏன்னா ஒன்றும் படித்ததெல்லாம் வேஸ்ட்டே. அதான் அவர் சொல்கிறார், நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். அவன் தானே ஒருத்தன் உதவிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது. ஏன்னா குடும்பமாக வாழ்றதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை, புரிதல் வேணும். அப்போ தான் குடும்பமாக வாழ முடியும், எல்லாம் முடியாது. சரியா? இங்கேயே பாருங்களேன், எத்தனை பேர் வந்தப்போ ஒரு 2 பேர் 4 பேர் சேர்ந்துருப்பீங்க. அந்த 4 பேர் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டீங்க, நடுவில் பிரிஞ்சு ஓடி இருப்பீங்க, வேறு செட்டு கூட சேர்ந்துருவீங்க. புரிஞ்சுதா? அதான் சொல்கிறார். தமிழுக்கு அமுதென்று பேர். யார் சொல்கிறா? அதெல்லாம் தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நினையானது. ஏன்னா தமிழ் எதிர்க்கிறானுங்க யார்? இந்த சங்கிமங்கி குரூப்பு, சமஸ்கிருதம், பூந்தி, ஹிந்தி கிந்தின்னுட்டு என்ன பண்ணுறானுங்க? இங்கே வந்துட்டு தமிழை கற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு நம்ம மொழி அழிக்கிறானுங்க. பாருங்கள், ஆடிப்பெருக்குன்ற அடிப்படையில் எவ்வளோ ஓலைச்சுவடியை தண்ணியில் போட்டிருக்கானுங்க. அவ்வளோ நூல் அழிஞ்சிருக்கும். அது தெரியாமல் முட்டா தமிழனுங்க உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சு படிக்க விடலை, அதான் பிரச்சனை. உயிருக்கு நேர். அதனால தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் சுட்டு கொன்னாங்க, இங்கே செத்து போனாங்க காங்கிரஸ் பீரியட்லேயே. அப்போ யார் சிஎம்னு எடுத்து பாருங்கள் தயவு செஞ்சு. 60களில் பாருங்க, ராஜாஜியா அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று அடுத்தது தமிழுக்கு அமுதென்று பேர். ஓகே ரைட். இது சொன்னவர் யார்? பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே நீ முழங்கு. தமிழை பற்றி புகழ்ந்து எழுதுகிறார். தமிழை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் கற்றுக்கலாம். அதான் சொல்கிறார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே. தமிழில் படிச்சிருந்தோம்னா இன்றைக்கி ஜப்பான்லாம் நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கணும், அல்லது அவனுக்கு ஈக்குவலாக நம்ம இருப்போம்.
ஏன்னா பார்த்தேன் கீழடி சங்ககால இலக்கியம் எப்படி வளர்ந்துருக்கா, செல்வ செழிப்போட. எங்கடா மாட்டி அழிஞ்சு போனான், படிக்காமல் போனான். என்றைக்கு இந்த வடக்கன் சங்கிமங்கி குரூப் உள்ளே பூந்தானோ, கடவுள் பேரை சொல்லி அவங்களை அடிமைப்படுத்தினா அன்னையிலேருந்து தான் முடிஞ்சிச்சு. 2800 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்காங்க. மெட்டலர்ஜி, இரும்பு உருக்கியிருக்கான், தங்கத்தை உருக்கியிருக்கான், 2 உலோகத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கான். இன்றைக்கி நம்ம காலேஜ் படிக்கிறோம், உலோக கலவைன்னா என்னென்னு தெரில, அதோட நன்மை என்னென்னு தெரில, என்னத்தை படிக்கிறோம். நடுவில் வந்து கெடுத்துவிட்டானுங்க அவனுக்கு தான். 2800 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கானாக்கா, அதே மாதிரி விட்டுருந்தா எப்படின்னா இருக்கும் செம்மையாக. நம்மளாம் என்றைக்கும் உலகமே என்றைக்கும் நிறைய விஷயம் கற்றுருக்கோம். எல்லாம் கடவுள் பேரை சொல்லி அவங்களாம் படிக்க விடாமல் அந்த மந்திரத்தை ஓதுறது, அதுக்கு பேர் கல்வி. மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறது. நினச்சாவே என்ன ஆகுது அப்பா. அதான் சொல்கிறார் அவர், நான் சொல்ல அவர் சொல்கிறார். அடுத்தது, உணர்த்திடுக தமிழ் தாய்க்கு வருந்தீமை உனக்கு வரும் தீமை என்றோ. எங்கே தீமை? இந்தியை கொண்டு வந்து நுழைக்கிறான். கொஞ்சமாவது அறிவு மண்டை கொஞ்சம் யோசிக்கிறோம். இந்த சங்கிமங்கி குரூப் நமக்குள்ளே ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியல அப்படின்னாக்கா இதெல்லாம் தான் காரணம். அங்கே உள்ள மொழியெலாம் அழிஞ்சு போச்சு. கேட்குறான் அந்த கூமுட்டையனுங்க, இங்கேயே தமிழனுங்க தான் அந்த நாய்களும் கேட்குறானுங்க, அது எப்படிங்க இந்தி வந்தாக்கா தமிழ் அழிஞ்சிருமா? கூமுட்டை நாய்ங்களா? அங்கே போய் உத்தரவு ஊப்பி மாப்பி காப்பிலாம் இருக்குல்ல, அங்கே போய் பாருங்கள். அங்கே உள்ள தாய்மொழியெலாம் அழிஞ்சு போச்சான், வீட்டில் பேசுகிறதோட சரி. நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன். வட இந்தியாவிலேருந்து வரவன் எல்லாத்தையும் நீ இந்திக்காரன்றீங்க. நல்லது, எவனுமே இந்திக்காரன் கிடையாது, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அவனை கூப்பிட்டு தமிழ் பேச தெரிஞ்சா உன்னோட தாய்மொழி என்னடான்னு கேளுங்க, அவன் ஒரு செகண்ட் உங்களை இப்படி பார்ப்பான். ஹிந்திம்மா டே கூமுட்டையா அப்படின்னா அவனுக்கு புரியாது. உங்கள் வீட்டில் என்ன மொழியில் பேசுவேன்னு கேளுங்க, அப்போ சொல்லுவான். அதுதான் அவனோட தாய்மொழி. அழிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அதனால தான் அவன் கூமுட்டையனா சுற்றிக்கிட்டு இருக்கான். எந்த நாட்டுக்கு போக முடியல, இங்கே வரான். சரியா? அதான் என்ன சார் கிளாஸில் இப்படிலாம் திட்டுறீங்க? இதுதான் வகுப்பு. சுற்றியில் உள்ளது புரிஞ்சுக்கிறது தான் என்னது கல்வி. சும்மா அதை மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறதுக்கு பேர் கல்வி இல்லை. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் கொள்வி. உங்கள் நேரத்தையும் உங்களையும் கொல்லுது. அது கல்வி கிடையாது, கொள்வி. அடுத்தது, அங்கே உள்ள அர்த்தத்துன்னு தான் சொல்கிறேன். அவங்களாம் போராடினதோட விளைவு தான் தாய்மொழியிலே படிக்கிறோம். இப்போ பாருங்கள், மகாராஷ்டிராக்காரன் மராத்தி அழிஞ்சு போச்சு, அதுக்கு தான் அங்கே போராடிக்கிட்டு இருக்கான். அவன் தாய்மொழி எது? மராத்தி. இந்தின்னு வந்து தாய்மொழி அழிஞ்சு போச்சு, முட்டா பையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். போராடுறானுங்க, இப்போ தான் போராடுறானுங்க. நடக்குதா? இதை நம்ம ஆளுங்க இந்த மாதிரி அறிவாளிங்களாம் இருக்கோம் தான் அப்பயே நம்ம செஞ்சதோட விலை நல்ல வேலை தப்பிச்சிக்கிட்டோம். இன்னும் அது தெரியாமல் பணம் வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறோம்? ஒரு கெத்துக்காக கடனை வாங்கியாவது படிக்க வைக்கிறாங்க. கொண்டு போய் எங்கே வீணாக போன இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் படிக்க வச்சு பாவம் அந்த பசங்கள்லாம். டேலண்ட்லாம் அழியுது, டேலண்ட்லாம் வீணாக போகுது. புரிஞ்சு படித்தானா? சரியா? அதான் நடக்குதுங்க கெத்துக்காக. எவ்வளோடா ஃபீஸு? 1.5 லட்சம். என் பையன் அங்கே படிக்கிறான், சைத்தன்யா, எங்கே 2 லட்சம். அந்த பேருக்காக 2 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறேன்ப்பா. கெத்து. அந்த கெத்தை வச்சு என்ன பண்ணுறது? சரி. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஏன்னா தமிழ் அவ்வளோ விஷயம் இருக்குது. தமிழ் பாருங்களேன், நீங்களே எப்படி இருக்குது தமிழில் பேசும்போது. இதே நான் இங்கிலீஷில் எடுத்தேன்னா எப்படி இருக்குது கிளாஸு? ஒன்றும் புரியாது, தூங்க வேண்டியது தான். அப்படியே இங்கிலீஷ்காரனிங்க முதல்ல இங்கிலீஷ் புரியாது தெரிஞ்சு, ஏன்னா அவன் மொழி கிடையாது அது. லாட்டின்னு அப்புறம் அது இது நிறையா கிரீக்கு தமிழ் இதில் இருந்தெல்லாம் எடுத்தது. அதுதான் அடுத்தது அவர் சொல்லார். யார் சொன்னது இந்த வார்த்தையை? பாரதிதாசன். ஒன் தமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம், ஒவ்வொன்றும் ஒன்று முன்னேற்றம். சிலம்படினா அந்த சிலப்பதிகாரம் அதெல்லாம் சொல்கிறாங்க. யாரோட? நான் சொல்லுவேன்ல, நீ தமிழில் படிச்சினா புரிஞ்சு படிப்ப, அறிவாளியாக வருவ, நீ முன்னேறுவ. கரெக்டா? ஒன்னாலலாம் தமிழ் வளரணும்னு அவசியமே கிடையாது, நான் தான் சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ தமிழில் படிச்சினாக்கா நீ முன்னேறுவ, உன் முன்னேற்றம், தமிழ் வளர்ந்தா நீ வளருவன்ற. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ தாய்மொழியில் தமிழ் மட்டும் இல்லைங்க, அவன் தாய்மொழியில் படித்தா அறிவாளியாக இருப்பான், எழுதி வச்சுக்கோங்க. ஆமாவா? புரிஞ்சு படிப்பான். ஆனால் என்ன ஏது நடக்குது அப்படின்னு.
நம்ம ஊரில் போயிட்டு அணுன்னா என்னடான்னு கேட்டால் ஆட்டம்ன்றான், டிரான்ஸ்லேட் பண்ணுறான். உன்னை டிரான்ஸ்லேட்டாக பண்ண சொல்கிறேன். அணுனா என்ன, இருக்குல்ல சின்ன துகள், வேதிவினையில் ஈடுபடக்கூடிய சின்ன துகள், அதான் என்னது அணு. அதால் ஆனதான் என்னது மாலிகுலு, மாலிகுலால் ஆனதான் என்னது செல் நுண்ணுறுப்பு, செல் நுண்ணுறுப்புகளால் ஆனதான் என்னது செல்லு. அப்படி கோடிக்கணக்கான செல்லால் ஆனது தானே யார், இந்த உடம்பு அப்படின்னு சொல்ல தெரியணும். டிரான்ஸ்லேட் பண்ணிடுவான். அணுன்னா ஆட்டம். வெரி குட். புரிதல் இல்லை. அதான் சொல்கிறார் அவர். அடுத்தது மூடப்பழக்கம். இன்னும் பாருங்கள், நீங்கள் எலக்ட்ரிசிட்டினா போயிட்டு ஒரு 100 பேர்கிட்ட கேளுங்களேன், எத்தனை பேர் சொல்கிறான்னு பார்ப்போம். ஒருத்தன் சொல்லிட்டானா பெரிய விஷயம், சந்தோஷப்படலாம். எலக்ட்ரிசிட்டினா என்ன அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா சந்தோஷம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், அணுக்களினுடைய எலக்ட்ரானுடைய ஓட்டம், அதானது எலக்ட்ரிசிட்டி. அவ்வளோதான் நம்ம புரிதல். அப்போ எப்படி அதை வச்சு எப்படி கண்டுபிடிப்பேன்? அதாவது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே இருக்க வேண்டியதுதான். வேறு வெளிநாட்டுக்காரர் அதாவது கண்டுபிடிப்பேன், அதை வாங்கி தின்னுட்டு நுகர்வோராக சுற்றிட்டு இருக்கோம். அடுத்தது மூடப்பழக்கம். முடிவுற்ற கண்ணுறக்கம் ஒளிவதென்றோ. மூடப்பழக்கம், மூடப்பழக்கம்னா புரியுதுல. முடிவுற்ற கண்ணுறக்கம் ஒளிவதென்றோ, புதியதோர் உலகத்தை செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். போர் இருக்கக்கூடாது. அப்போல்லாம் போர், முதல் உலக போர், 2ஆம் உலக போர், அந்த மாதிரி. அதே மாதிரி என்னது மூடப்பழக்கம், முடிவுற்ற கண்ணுறக்கம். நம்ம தானே, நம்ம அப்படியே மூடப்பழக்கத்தை பின்பற்றிட்டு தான் இருக்கோம். வீட்டில் பொம்பளை பிள்ளை அடிமையாக வச்சுருக்கிறது, சரியா, சமூகத்தில் ஜாதி கொடுமை, இதெல்லாம் மூடப்பழக்க வழக்கம் இன்னும் இருக்குது. அப்புறம் விரலை இப்படி வச்சுக்கிட்டு மந்திரம் சொன்னாக்கா உனக்கு வந்துட்டு ஞாபக சக்தி அதிகமாகும். விரலை இப்படி வச்சுட்டு அப்படி தியானம் பண்ணினாக்கா கடவுளை உனக்கு எல்லாமே கொடுப்பாரு. எங்கேருந்து கொடுப்பாரு? மூடப்பழக்க வழக்கம் தானே. அது சொல்லுவார், இப்படி இப்படி இப்போ இப்படி வச்சுனாக்கா சரஸ்வதிக்கு போகும், இப்படி வச்சுனாக்கா குபேரனுக்கு போய் சேரும், இப்படி வச்சுனாக்கா ஐயோ மாற்றி வைக்கிற, அப்படி வச்சிடாத, இது யமனுக்கு போயிடும், செத்து போயிடுவேன் அப்படிமா. முட்டா பயிலுங்க ஏண்டா இந்த விரல. அதான் சொல்ல மூடப்பழக்க வழக்கம். அதெல்லாம் ஒழியணும். அதானது கண்ணுறக்கம் ஒளிவதன்றோ. அதெல்லாம் ஒழிஞ்சாதான் உருப்படும் நாடுங்கிறாரு. நான் சொல்ல, அவர் சொல்கிறாரு. புதியதோ ஒரு உலகத்தை செய்வோம். மூடப்பழக்க வழக்கம்லாம் ஒழிஞ்சா என்ன பண்ணணும்? இதெல்லாம் அறிவியல் படி புரிஞ்சு வாழணும். அப்படி எல்லோரும் வாழ்ந்தால் புதிய உலகம் உருவாகாது தான் சொல்கிறேன். அப்படி புதிய உலகம் உருவாகுதுன்னு அங்கே பாருங்க, யூரோப்பியன் அதை அவனையும் திட்டுறாரு. ஆனால் ஆயுதத்தெல்லாம் அறிவியல் மூலமாக தானே கண்டுபிடிச்சான், அதை வச்சு சண்டை போடாத, போர்னு கொண்டு வந்து மக்கள் அழிக்காதங்கிறார். போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். ஏன்னா அவன் என்ன ஆயிடுச்சு, புரிதல் வந்துருச்சு, அறிவியல் இயற்கையை புரிஞ்சுக்கிறான், அதை வச்சு என்ன பண்ணுறான், அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறான். அதனால் என்னாச்சு, போர் வந்து மக்கள் அழிக்கிறான். அதுவும் இருக்கக்கூடாது. மூடப்பழக்கம் ஒழியணும், அறிவியல் வளர்ந்துருச்சு, மாற்றி மாற்றி சண்டையும் போடக்கூடாது அப்படிங்கிட்டார். யார் சொல்கிறாத? பாரதிதாசன் இருக்கா. எல்லோருக்கும் எல்லாம் அன்று இருப்பின் இப்பதான இடம் நோக்கி நகருகின்ற திந்தவயம். எல்லோருக்கும் எல்லாம், அதான் திராவிடம் மாதிரி. எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி, அதான் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும், எனக்கு மட்டும் அப்படிதான் இருந்துச்சு. நான் மட்டும் தான் வேலையை செய்யாமல் நோவி விட்டு எல்லாமே வந்துடும் எனக்கு. இன்னும் கொடுமையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் கேவலங்க, சொல்ல முடியாது. அடுத்தது வாடாத பூ போன்ற மங்கை நல்லால், மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ. என்னது, எதை சொல்கிறாரு? பூ போன்ற மங்கை நல்லால், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, எல்லாம் வயசாக இருக்கிறா, அவன் வீட்டுக்காரன் இறந்து போயிடுறான், அவன் மீண்டும் திருமணம் செஞ்சால் தப்பாங்கிறாரு. எதை பற்றி பேசுகிறாரு? சதியா? நம்ம ஊர்லலாம் சதியெலாம் அவ்வளோவா இல்லை. விதவை, அது மாதிரி ஒரு கேவலமே இல்லவே இல்லை உலகத்துலேயே, எந்த நாட்டிலையும் கிடையாது. இந்த வீணா போனவனுக்கு தான் வச்சுருந்தானுங்க. வீட்டுக்காரன் செத்து போயிட்டா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. மணத்தல் தீதோ, தப்பா? அவங்களாம் பேசி 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 தான் இப்போ மாறி இருக்கு. சரியா, இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்குது. ஏன்னா அறிவு இல்லை, உண்மையான அறிவு இல்லை, அதான் பிரச்சனை. சரி, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்ந்து வருதல்
முயற்கொம்பு. பெண் அடிமையாக இருக்கிறா, மண் அடிமையாக இருந்தானே இல்லாட்டி என்னங்கிறாரு. நான் சொன்னேன்ல, அவன் இங்கிலீஷ்காரன் போகிறான் போகல, போய் தொலையுது. இங்கே உள்ள பெண் அடிமைத்தனம், ஜாதி கொடுமை, அதெல்லாம் சொல்கிறார். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. சரி, புரியுது? அதே இதையும் மண்ணடிமைனா யார்கிட்ட அடிமையாக இருக்கிறோம்? யூரோப்பியன்ஸ், ஆங்கிலேயர்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறதையும் கம்பேர் பண்ணு. இங்கே பெண்ணடிமை, பெண்ணா இந்த அடிமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், எங்கடா நீ மண்ணடிமையை பற்றி பேசிட்டீங்கிறார். யார் சொல்கிறா? ஆமாம். எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் ரிங்காரம் பொழுதுல அருவியின் முழவும், அருவி முழவும் தானே புன்னு டம்முன்னு டம்மு டம்மு டம்முன்னு அது இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? திருவி கல்யாண சுந்தரம். திருவிக்கா, திருவிக்கான முழு பேர் என்ன? எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும், இனிக்கும், பாரதிதாசின் பாட்டும் இனிக்கும், எல்லாமே இனிக்குமாமா. இதெல்லாம் அவருக்கு பிடிக்குங்கிறார். இயற்கை ஒப்பாக கொண்டுட்டு போகிறார். எளிமையாக இருக்கும், புது கவிதைன்னே சொல்லலாம். மரபு கவிதை புரியாது. யாப்பு இலக்கணம் இருக்குல்ல, எப்படி செய்யுள் எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க, அதான் யாப்பு இலக்கணம். உங்களுக்கு எடுக்கலைன்னு நினைக்கிறேன் இந்த பேட்சுக்கு. எப்படி செய்யுள் எழுதணும் அப்படின்னு, இப்படி தான் எழுதணும்னு இருக்குது, அந்த முறைப்படி எழுதணும், அதான் மரபு கவிதை. அந்த அடிப்படையில் தான் அந்த திருக்குறள் எல்லாம் எழுதியிருக்காங்களா, நமக்கு புரியாது. முதல் சொல்லோட கடைசி 2 வார்த்தை அடுத்த சொல்ல வந்துடும். ஏன்னா அந்த நேர் நேர் தேமா நிறை நேர் புறமா அந்த வாய்ப்பாடு இருக்குல்ல, அதுபடி எழுதியிருப்பாங்க. அப்படி அது எல்லாத்துக்கெல்லாம் புரியாது. புதுக்கவிதை பாரதியாரும் ஒரு காரணம், எளிமையாக எல்லாத்துக்கும் புரியும். அதே மெத்தடை தான் அவர் தானே குரு, இவருக்கு அவரை ஃபாலோ பண்ணி இவர் எழுதுறாரு. ஆனால் இவரோட எழுத்து எல்லாமே என்ன எப்படி இருக்கும்? சமூக தன்மானம், சமூக நீதி, சரியா? ஜாதி ஒழியணும், பெண் அடிமை ஒழியணும், அதுவாகவே இருக்கும் எல்லாமே. அதான் சொல்கிறார் நடுவில், பெண் அடிமையாக கிடக்கிறா, பெண் அடிமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், மண் அடிமை இருந்தான்னு இல்லாட்டி என்ன போங்கடான்றது. வீட்டுக்குள்ளே முதல்ல பிரச்சனை தர்றா, சமூகத்தில் முதல்ல பிரச்சனை தர்றா, ஜாதி கொடுமை அப்படிங்கிறார். யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்து பாடிய பாடல் பைந்தமிழ் தேர். பாரதியாரை பற்றி பேசியிருக்கிறார். யார்? பாரதிதாசன். பைந்தமிழ் தேர்ப்பாங்கன். மெயினாக தமிழை பற்றி உள்ளதான் கேட்பான், இதை கேட்க மாட்டான், இருந்தாலும் சும்மா படித்து பார்ப்போம் அவரோட கவிதை எப்படி இருக்குன்னு. பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தீ தேனி சிந்துக்கு தந்தை. சிந்துக்கு தந்தை யார்? பாரதியார். கவிக்கும் கவிதை குயில், கவிக்கும் கவிதை குயில், கவிக்கே கவிதை குயிலாமா. நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ. காடு கமலம், காடு கமலம் கற்பூரம்னு அர்த்தம். கற்பூரம் எப்படி இருக்கும்? மணக்கும் இல்லையா பயங்கரமாக? அந்த மாதிரி சொற்கோ, கற்பூர சொற்கோ, அந்த மாதிரி அவரோட சொற்கள் எல்லாம் அந்த மாதிரி இனிமையாக இருக்குன்றார். மனம் வீசுது அப்படிங்கிறார். திறம் பாட வந்த மறவன். யாரை சொல்கிறாரு? பாரதியாரை பாரதிதாசன் சொல்கிறார். அறம் பாட வந்த அறிஞன். என்னென்ன அறம்லாம் பேசுகிறாரு? மண் விடுதலை பேசுவார், பெண் விடுதலை, லைட்டாக ஜாதி கொடுமையை பற்றி பேசுவார். அதுவும் அந்த பெண் விடுதலையை என்ன பண்ணுவார்னா, இவர் என்ன பண்ணியிருப்பார், சுதந்திரத்தை பற்றி பேசுகிறதுக்காக இங்கிலாந்துலேருந்து யாரோ வந்திருப்பாங்க, லேடி யாரோ, இவர் அவங்கள பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி சுதந்திரத்தை பற்றி யார்? பாரதியார். அப்போ கேட்குறாராமா, எங்கே உங்களுடைய ஸ்பௌஸ் எங்கே அப்படின்னு, இணையர் அப்படின்னு அர்த்தம், சரியா? வீட்டுக்காரம்மா எங்கே அப்படின்னு கேட்குறான். எங்கள் நாட்டில் இவர் கம்பீரமாக ஒரு மாதிரி பேசுவார். எங்கள் நாட்டில் அந்த மாதிரிலாம் நாங்கள் பெண்களை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம் அப்படின்னு. அந்த அம்மா மேலேங்களையும் பார்த்துட்டு, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு விடுதலை கூடியா, நான் கொஞ்சம் இதாக சொல்கிறேன், கல் வைக்கலாம், அவங்க ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. உன் வீட்டில் உள்ள பொம்பளைக்கு விடுதலை கூடு, வீட்டிலே அடைச்சி வைக்கிறதுக்காக பிறந்தவ, அதுக்கப்புறம் நீ நாட்டோட சுதந்திரத்தை பற்றி பேசலாம் போய் அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க இந்த அம்மா. அப்புறம் தான் யோசிச்சாராமா, அப்புறம் தான் பெண் விடுதலை பற்றி பேசுவார். இந்த பாரதி படம்லாம் பாருங்கள், அதில் பொண்டாட்டி தோல் மேலே கை போட்டு கூட்டிகிட்டு போவான் அந்த அகரகாரத்து வழியாக. ஒன்று அபிஷ்டு அவச்சாரம் எல்லாம் அடிச்சுக்குவாங்க அகரகாரத்தில் 2 பக்கம் இருக்கிறவங்களாம், அவங்க ஆளுங்க மட்டும் இருப்பாங்க, அதெல்லாம் நடக்கும். அப்புறம் அந்த கழுதை, அப்புறம் ஜாதி, எல்லா ஜாதி குழந்தைகளும் கூப்பிட்டு வந்து படிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணியிருப்பார். அதனால துரத்தி விட்ருவானுங்க அவனுங்க. இன்றைக்கி பாரதி எங்காள் எம்மவா நம்மவா அப்படின்னு சொல்லுவானுங்க.
அன்றைக்கி. ஆனால் அந்த பாரதி சாகிறப்ப தூக்கி போட ஒருத்தன் கூட போகல. அவங்க ஆள் தூக்கி போட்டவங்களாம் மற்றேன் சூத்திர பசங்க, நாடாறு செட்டியார் இவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் தூக்கி போட்டிருப்பாங்க. அதே நாம் வந்து யாருக்கு நடந்துச்சு? கணித மேதை எம்மவா எங்கே வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பானுங்க இப்போ. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் அறிவாளி அப்படின்ட்டு. யார்? சீனிவாச ராமானுஜமா? அவரும் அதே கதை தான் பாவம். இன்றைக்கி புகழ்ந்து அப்படியே தள்ளுவானுங்க, அடித்து விடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி உள்ளவனுங்க. அதுக்கு நான் அந்த ஜாதியில் பிறந்த எல்லாத்தையும் தான் அப்படி சொல்லலை, அந்த புத்தி இருக்கிறவனெலாம் சொல்கிறேன். பிசி எம்பிசிக்கு அந்த புத்தி நிறைய பேத்துக்கு இருக்குது. அவனுக்கு கீழே உள்ளவனை அப்படி கேவலமாக பார்க்குறது. அதுலேயே எஸ்சிலேயே அதுலேயே ஒரு இன்னொருத்தனை என்னோட அவன் கீழவன், என்னடா புத்தி உங்களுக்கு கேட்டால் நான் பிஹெச்டி படிச்சுட்டேன்றானுங்க. என்னதை படித்து பிஹெச்டி கிழிச்சனி தான் இருக்காங்க. சரி, அப்போ அறிவு வளரலை, சும்மா பிஹெச்டி ஏதோ போயிட்டு பட்டம் வாங்கியிருக்கிறானுங்க, அவ்வளோதான். அடுத்தது அறம் பாட வந்த அறத்தை பற்றி பேசுகிறார். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், ஏன்னா பெண்ணடிமை ஜாதியை பற்றிலாம் பேசுகிறாரில்ல, அதான் அறம் பாட வந்த அறிஞர். பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். தமிழில் பேசினால தான் பாரதியை பற்றி இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் தகுதி பெற்றார் அவர். அதுமாதிரி தமிழுக்கு என்ன பண்ணியிருக்கார் அவர்? நிறைய கவிதை எழுதியிருக்கார், நல்ல நல்ல கவிதைகள். அதான் சொல்கிறார் அவர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. ஆமாம் தானே? வள்ளுவன் வையகமே, இந்த பூமிக்கே புகழ். அவ்வளோ விஷயம், நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. திருக்குறள் இல்லாது இல்லை, இணை இல்லை, முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு எதை பற்றியும் பேசியிருக்கிறாரு? வள்ளுவரை பற்றியும் பேசியிருக்கிறார். கேட்பாங்க, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம். வையகனா பூமி. ஐயா இதெல்லாம் யாரோடது? பாரதிதாசன். எந்த ஊருக்காரு? பாண்டிச்சேரி. இயற்பெயர் என்ன? அப்பா பேர் பாவேந்தரா. அது பட்ட பெயர். வரல, லேட்டாக தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது பட்ட பெயர். பாவேந்தர் பாரதிதாசன். அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சும்மா மனப்பாடம் பண்ணக்கூடாது, பிட்வீன் லைன்ஸ். அந்த லைனுக்கு நடுவில் என்ன கருத்து, என்ன விஷயம் இருக்குது. நான் சொன்னேன்ல, சமூகத்தில் இருந்த கொடுமையெல்லாம் அதுக்கு எதிராக போராடினாங்க. அதான் பிட்வீன் லைன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ரீட் பிட்வீன் லைன்ஸ். உள்ள அர்த்தத்தை, ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸி. இதான் கேட்குறான் கொஸ்டினே உங்களுக்கு.